கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மேய்ப்பனின் சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய தியானமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது யோசிக்கலாம், அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் என்று இங்கு ஆண்டுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். எந்த இடத்திலே ஆணியாக கடாவார்னு சொன்னால் அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவ என்று சொல்கிறார். இன்றைக்கு தியானத்தை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, உங்களையும் என்னையும் கர்த்தர் அசைகிற இடத்துல இல்லை, கர்த்தர் ஆடுகிற இடத்துல இல்லை. தேவன் நம்ம எங்க கடாவணும் கேட்டா உறுதியான இடத்துல ஒரு ஆணியை போல கடாவணும். நிறைய நேரத்துல ஒரு இடத்துல ஆணி அடிச்சிருப்பாங்க, அந்த இடம் சரியில்லாகும் போது அந்த ஆணியை சீக்கிரம் எடுத்துடலாம். ஆனா நல்ல உறுதியா இருக்கிற ஆணியை அடிப்பார்களானால் என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த ஆணி வெளியே வரவே வராது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எந்த இடத்துல ஸ்திரமாய் நிற்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், அசைகிற இடம் அல்ல, ஆடுகிற இடம் அல்ல, புரட்டி போடுகிற இடம் அல்ல. தேவன் உங்களை என்னையும் உறுதியான இடத்திலே கர்த்தர் ஆணியாக கடாவும் நினைக்கிற தேவன் உறுதியான இடத்திலே உங்களை என்னை ஆணியாக கர்த்தர் கடாவி வைப்பாரானால், நம்மை எந்த மனுஷனும் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து, தேவன் வைத்திருக்கிற வேலையிலிருந்து, தேவன் தந்திருக்கிற வீட்டிலிருந்து உங்களை எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது, அது கொண்டு வர முடியாது. என்னென்று சொன்னால் தேவன் உங்களுடைய ஆணியாக உறுதியான இடத்துல கடாவுவாராக. இன்னைக்கு தியானத்தை பார்க்கிற தேவ பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இனிமே என் வாழ்க்கை அசைகிறது போல அல்ல, இனிமேல் வாழ்க்கை ஆடுகிறது போல அல்ல, இனிமேல் வாழ்க்கை மற்றால் பிடுங்கப்படுகிறது போல அல்ல, நீர் என்னை ஆணியாக உறுதியான இடத்தில் வைப்பீராக என்று வேண்டிக் கொள்கிறானால் கர்த்தர் உங்களுக்காக நிச்சயம் கிரியை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உறுதியான இடத்திலே ஆணியாய் கடாவிக்கு இருக்கிற தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே அசைந்தும் ஆடிக்கொண்டிருப்பார்களானால் அவர்களை கர்த்தரை ஸ்திரப்படுத்தி உறுதியாய் வைக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.